ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரெண்டிங் நியூஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அஞ்சாமை அஃபிஷியல் ட்ரெய்லர் வீடியோ தான் நம்ம வந்து ரியாக்ட் பண்ண போறோம். ஸோ வாங்க பண்ணிடலாம். ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ். தேர்தலுக்கு முன் கையெடுத்து கும்பிடுவது நீங்கள், தேர்தலுக்கு பின் குனிவது நாங்களா? கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கைக்கூலியாகி நாட்டே விற்கிறாய். பிள்ளைகளை படிக்க வைக்க எந்த தகவல் தான் கஷ்டப்படாம இருக்கேன். படிச்சா போதுன்னு ஒரு காலம், அதுக்கப்புறம் மார்க் எடுக்கணும்னா இப்ப அவன் சொல்றதை தான் படிக்கணும்னு ஆயிப்போச்சு. கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி இந்த சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்காங்கன்னு நாம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? ஓப்பனா சொல்லணும்னா உங்க பையன் நல்லா படிக்கிறான். ஃபியூச்சர்ல என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? உங்க லட்சியம் என்ன? பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட்டா? ஓகே. இந்த திட்டத்தை உச்சநீதிமன்றமே ஒப்புக்கொண்டு நடைமுறைப்படுத்த ஆணையிட்டுள்ளது. பள்ளியில் படித்த பின்பு அந்த கல்வி தகுதி இல்லை என்றால் நாம் ஏன் பள்ளிக்கு போக வேண்டும்? 5000 மெடிக்கல் சீட்டுக்கு 2 லட்சம் பேர் கோச்சிங் போறாங்க. 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் மருத்துவர்களான எல்லோரும் மாநில வழி சிலபஸ் படிச்சு தான் டாக்டர்ஸ் ஆயிருக்காங்க இல்லையா? You can see the students waiting here to write the examination. 700 open heart surgeries பண்ணிருக்கேன். நான் எந்த தகுதி தேர்வு எழுதி வந்தேன்? கடந்த வெறும் 390 பேர் மட்டுமே அரசு பள்ளிகளில் இருந்து மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்துள்ளனர். இந்த தகுதி தேர்வு வந்த பிறகு சென்ற வருடம் வெறும் 7 பேர் மட்டுமே சேர்ந்துள்ளனர். இந்தியால இருக்கிற மற்ற ஸ்டேட்ஸ்க்கு ஒத்துக்குச்சு, உங்க ஸ்டேட்டுக்கு மட்டும் என்ன? இங்க இருக்கிறவங்க கொஞ்சம் மானம் ரோஷம் உள்ளவங்க சார். இந்த வழக்கில் நீங்க வெற்றி பெறுவீங்க நம்புறீங்களா சார்? நீங்கன்னு கேட்காதீங்க, நாமன்னு சொல்லுங்க. இது நம்மளோட போராட்டம். சூப்பரா இருக்கு. இங்க ஒரு பெரிய யுத்தமே நடந்துட்டு இருக்கு. சூப்பர். நம்மள மாதிரி ஆளுங்க உடைச்சு வெளில வரணும்னா நம்மகிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் கல்விதாயா. அந்த ட்ரெயில வந்து பார்த்தப்ப வேற லெவல்ல வந்து சூப்பர் கான்செப்டா வந்து எடுத்து வந்து பேசியிருக்காங்க. ஸோ வேற லெவல்ல வந்து இருக்கு. ஸோ இந்த நீட்டை பத்தி, நம்ம கல்வியை பத்தி சூப்பராகவே வந்து பேசி வச்சிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா சுப்ரமன். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டைரக்டர். வேற லெவல்ல அந்த கான்செப்ட் வந்து எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா ராகவ் பிரசாத். அவர் தான் பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர். வேற லெவலில் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து போட்டு வச்சிருக்காங்க. இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஜூன் மாதம் தான் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ நீங்கள் யாரும் வெயிட் பண்ணி கம்பர்ஸில் கம் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்போ இருந்துச்சு கம்பர்ஸில் கம் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கம் பண்ணி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து நான் சந்திக்கிறேன். பாய்.